ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த ஸ்லீப்லெஸ் டேஸோட 13வது எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல இந்த மோதா ஸ்குவிட் அப்படிங்கறதையும் இவனுக்கும் டைம் லூப் ஆகுது அப்படிங்கறதையும் இவனோட சீக்ரெட் லேப்ல அந்த ஃபிங்கை இவன் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கான் அப்படிங்கறதையும் டாங்ஷியும் அனலியும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதோட இவங்க அந்த லேப்லயே எரிஞ்சு செத்தும் போயிருந்திருப்பாங்க. அதோட 4வது லூப் முடிஞ்சு 5வது லூப் ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கும். இந்த மோவுக்கும் எல்லா விஷயமும் தெரியும், அவனுக்கும் டைம் லூப்ல நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படிங்கிறப்ப இப்ப இந்த 5வது லூப்ல அவனோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டே அனலியா தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு டாங்ஷி அனலியை எப்படியாவது அந்த லேப்ல இருந்து காப்பாற்றணும்னு சொல்லி ட்ரை பண்றான். ஒரு வழியா அவளை அங்க இருந்து வெளியேயும் கொண்டு வந்துடுறான். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கான எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ஒரு பிளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க. 2024 நவம்பர் 27 நடந்தது தான் காமிக்கிறாங்க. நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்திருப்போம், நம்ம டாங்ஷிக்கு ஒரு ராபரி கேஸ்ல டைம் லூப் ஆகிருக்கும் இல்லையா, அது நடந்தது 2024 நவம்பர் 26 அப்போ அவனுக்கு டைம் லூப் ஆகிருக்கும். அந்த டைம் லூப் யூஸ் பண்ணி தான் அவன் அந்த பேங்க் ராபரி கேஸையே சால்வ் பண்ணிருப்பான். அந்த டைம் லூப் முடிஞ்ச அடுத்த நாள் நவம்பர் 27 அன்னைக்கு அவனுக்கு தெரிய வந்திருக்கும், டேங்னு ஒரு சயின்டிஸ்ட் ரோட்ல நடந்து போகும்போது அவர் மேல பில் போர்டு விழுந்து இறந்து போயிட்டாரு. இது நடந்தது டைம் லூப்பான அந்த நவம்பர் 26 தான் அப்படின்ற விஷயம் இவனுக்கு தெரிய வந்திருக்கும். இவன் போய் அந்த டேங்கோட கேஸை விசாரிக்க போகும்போதுதான் இவர் கூட வேலை பார்த்த ஹான்னு ஒருத்தர் 1 மாசத்துக்கு முன்னாடி கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயமும் இவனுக்கு தெரிய வந்திருக்கும். இவன் அந்த கேஸையுமே போய் விசாரிச்சிருப்பான். ஆனா இப்படி இந்த 2 கேஸையும் விசாரிச்சுட்டு இருந்தப்போ அங்க பப்ளிக்ல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த கூட்டத்துல இந்த கென்னுமே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். பாஸ் டாங்ஷி கிட்ட வந்து கேக்குறாரு, நீ இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு டாங்ஷி இருந்துட்டு, கண்டிப்பா இந்த கேஸ்ல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்படி இவங்க பேசிக்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்த கென் உடனே யாருக்கோ கால் பண்றான். யார்கிட்ட பேசுறான்றது தெரியல. அப்படியே கட் பண்ணி இங்க மோவை காமிக்கிறாங்க. அவனோட சீக்ரெட் லேப்ல இருக்கான். அந்த ஃபிஷ் டேங்குக்குள்ள ஸ்குவிட் இருந்துச்சு இல்லையா, அது முன்னாடி கேமராவை வச்சுட்டு இவன் போய் கேமராவுக்கு பின்னாடி நின்னுட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸ்டார்டிங்ல ஒரு கொலை மிரட்டல் வீடியோ ஒண்ணு வந்துச்சு இல்லையா, ஸ்குவிட்ன்ற பேர்ல ஆணையும் டேங்கையும் நான் தான் கொலை பண்ணேன், நான் இப்ப இந்த மோவையும் கொலை பண்ண போறேன், அந்த மோமா கம்பெனியையும் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை இந்த மோ தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கான். அவனுடைய குரல் எல்லாம் மாத்தி மாத்தி எப்படி பேசினா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். சோ இவன் தான் இவனை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி ஒரு கொலை மிரட்டல் வீடியோவை போலீஸ்க்கே அனுப்பி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசிடென்ட்டுக்கு வந்தா மோ அந்த சீக்ரெட் லேப்ல இருக்கான். டாங்ஷி அனலியை எப்படியோ அந்த லேப்ல இருந்து காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்துட்டான். அது மட்டும் இல்லாம இவனோட டீம் மெம்பர்ஸ்க்கு ஆளுக்கு ஒரு வேலையை கொடுத்து வச்சிருந்தா இல்லையா, இந்த சாங் கிட்ட சொல்லியிருப்பான், மோமா கம்பெனிக்கு போ, அங்க கென் வந்தானா உடனே அவனை அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. சாங் உடனே அவன் கூட ஒரு சில போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த மோமா கம்பெனிக்கு தான் போறான். ஆனா அங்க கென் வரவும் இல்ல, வந்ததுக்கான அறிகுறியும் இல்ல அப்படிங்கறத டாங்ஷி கிட்ட இன்ஃபார்ம் பண்றான். இன்னொரு பக்கம் ஜேம்ஸ் கிட்ட 2 லொகேஷன் கொடுத்திருப்பான். இந்த 2 இடத்துலயும் போய் தேடு, கென் எங்க இருந்தாலும் அவன் அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பான். முதல்ல அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் போறாங்க. அங்க போனா அவன் இல்ல. அங்க யார்கிட்டயும் விசாரிக்கிறாங்க. அவன் இப்பதான் சார் இங்க இருந்து கிளம்பி போனா, சொல்லாம கொள்ளாம போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அடுத்த லொகேஷன் அவனோட வீடு. அங்க போய் பாக்குறாங்க. போன லூப்ல டாங்ஷி அந்த வீட்டுல என்னெல்லாம் கண்டுபிடிச்சானோ அதையெல்லாம் இப்ப ஜேம்ஸ் கண்டுபிடிக்கிறான். அங்கேயுமே அந்த கென் இல்ல. 2 இடத்துலயும் கென் இல்லங்கிறத இவன் டாங்ஷி கிட்ட இன்ஃபார்ம் பண்றான். அதே சமயம் ஷானா இந்த மோமா கம்பெனியோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறா. இங்க மோ மட்டும் தான் பாஸ் இருக்கான், கென் இங்க வரவே இல்ல அப்படின்ற விஷயத்தையும் இன்ஃபார்ம் பண்றா. டாங்ஷி இங்க அனலியை காப்பாத்தி கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப அனலி கேக்குறா, நம்ம ஆபத்துல இருந்து தப்பிச்சிட்டோமா, இனிமே எந்த ஆபத்தும் இல்லல்ல, ஆனா என்னோட பாஸ் மோ எதுக்காக என்ன கொல்ல பாக்கணும், என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேக்குறா. அதெல்லாம் நான் உனக்கு அப்புறமா சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவன் இங்க யோசிச்சுட்டு இருக்கான். இது வரைக்கும் இவனுக்கு டைம் லூப் நடந்தப்பெல்லாம் 4 டைம் லூப்ல அவன் ரிஹர்சல் பண்ணிக்குவான். 5வது டைம் லூப் ரொம்ப கூலாவே அவன் ஹேண்டில் பண்ணிடுவான். ஏன்னா என்ன நடக்க போகுதுங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால ஈஸியாவே அதை சால்வ் பண்ணி முடிச்சிருவான். அப்படிதான் அந்த பேங்க் ராபரி கேஸையுமே அவன் சால்வ் பண்ணான். ஆனா இந்த லூப்ல என்ன நடக்க போகுதுங்கிறது இவனுக்கு நல்லா தெரியும். ஆனா அது எப்படி நடக்க போகுதுங்கிறது ஒரு லூப்லயும் மாறிக்கிட்டே இருக்கு. ஏன்னா இவனுக்கு இந்த லூப்ல வில்லன் வேற இருக்கான் இல்லையா, அதனாலதான். சோ இந்த 5வது லூப் ஃபைனல். இதுல என்ன நடந்தாலும் அதை மாத்த முடியாது. ஒரு ஸ்டெப்பையும் நம்ம பார்த்துதான் எடுத்து வைக்கணும். இந்த கென் வேற எங்கேயுமே இல்ல, இவன் எங்கதான் போயிருப்பான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இதுக்கு முன்னாடி லூப்ல அவன் எங்கெல்லாம் இருந்தானோ அங்கெல்லாம் தேடி பார்த்துட்டான். இவனோட டார்கெட்டே அனலிதாங்கிறப்ப அந்த லேபுக்கு தேடி வருவான்னு சொல்லிட்டு அங்கேயும் ஆள் அனுப்பி பார்த்துட்டான். எங்கேயுமே இல்லங்கிறப்ப இந்த கென் எங்க தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி அந்த கென்னை தான் காமிக்கிறாங்க. அவன் கார்ல போய்கிட்டு இருக்கான். போன்ல அனலியோட போட்டோ வச்சு பாத்துட்டு இருந்தாலே, ஆக்சுவலா அது அனலியோட போட்டோ மட்டும் இல்ல, அனலியும் ஃபெங்கும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ. ஜூம் பண்ணி அனலியை மட்டும் அவன் பாத்துட்டு இருந்திருக்கான். 2 பேரும் சேர்ந்து இருக்க போட்டோ அவன் வச்சிருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அனலி ஃபெங்கோட ஃப்ரெண்டுங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா போன லூப்ல அனலி இதை சொன்னப்ப அவன் அப்பதான் புதுசா கேட்கிற மாதிரி ஷாக் ஆயிருந்திருப்பான். ஆனா இந்த லூப்ல இது ஆரம்பத்துல இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அது எப்படி தெரிஞ்சதுன்னு தான் தெரியல. இந்த கென் இப்ப ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறான். அங்க நர்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அதனால ரொம்ப ஈஸியா உள்ள போயிடுறான். ஏதோ ஒரு பேஷண்ட் இருக்க ரூமுக்குள்ளதான் போறான். அங்க யார் இருக்காங்கிறத காமிக்கல.
அப்படியே கட் பண்ணி இங்க சீக்ரெட் லேப்ல இருக்க மோவை காமிக்கிறாங்க. அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது, அனலியோட அம்மா பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கென் தான் அனுப்புனானா என்னன்றது தெரியல. இந்த லூப்போட ஸ்டார்டிங்ல இருந்து இவங்க 2 பேரும் டைரக்டா கான்டாக்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி காமிக்கவே இல்லை. ஆனா இவன் சொல்ற வேலையை அவன் செய்யற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அப்படிதான் பண்றாங்களா என்னங்கிறதும் தெரியல. அந்த மெசேஜ் வந்ததுமே அவன் அந்த லேபை விட்டு எந்திரிச்சு வெளியில வரான். வெளியில வந்தா அங்க கார் பார்க்கிங்ல நம்ம சாங் அவன் டீமோட அங்க நின்னுட்டு இருக்கான். அங்க அவங்க கென்ன தேடி தான் வந்தாங்க. ஆனா இவன் வந்ததும் இவனுக்கு பாடி கார்டா இருக்கிறதுக்காக வந்த மாதிரி அவங்க பிரிட்டன் பண்றாங்க. இவனை சேஃபா அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. மோவுக்கு முன்னாடி ஒரு காரு பின்னாடி ஒரு காருன்னு சொல்லி அவனை பாதுகாப்பா கூட்டிட்டு போய் அவனை வீட்டுல டிராப் பண்ணிடுறாங்க. அப்படியே அன்னைக்கு நைட் கடந்து போகுது. காலையில விடியுது. டாங்ஷி அவனை காலையில பிக்கப் பண்றதுக்காக அவனோட வீட்டுக்கு வருவான்ல, இன்னைக்கும் அதே மாதிரியே வீட்டுக்கு வரான். ஒண்ணு அவன் பாக்ஸிங் பண்ணிக்கிட்டு இருக்கணும், இல்லன்னா அவன் தூங்கிட்டு இருக்கணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துதான் டாங்ஷி அங்க வரான். அங்க வந்து அவன் வழக்கமா பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ற அந்த சாண்ட் பேக்கை வச்சுதான் குத்திக்கிட்டு இருப்பான். ஆனா இந்த தடவை அவன் அங்கதான் இருக்கான். ஆனா அதுல பிராக்டிஸ் பண்ணாம பக்கத்துல வேற ஏதோ ஒண்ணுல வச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி நடந்த லூப்ல இல்லாம இந்த லூப்ல இவங்க 2 பேருக்குமே தெரியும் இவன் தான் ஸ்குவிட் அப்படிங்கறதும். இவங்க 2 பேருமே டைம் லூப்ல இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாமே தெரியுங்கிறது இவங்க 2 பேருக்குமே தெரியும். டாங்ஷியும் டைம் லூப்ல இருக்கான்றது அவனுக்கு எப்படி தெரிஞ்சதுங்கிறத நமக்கு இது வரைக்கும் சொல்லவே இல்ல. ஆனா 2 பேருக்குமே விஷயம் தெரியும் இல்லையா? ஆனாலும் இந்த லூப்ல எப்பவுமே அவன் நிறைய விஷயங்களை மாத்தவே மாட்டான். வழக்கமா என்ன செய்வானோ அதை தான் எப்பவுமே டாங்ஷி செய்வான். அதே மாதிரிதான் இப்பவும் வழக்கமா அவங்ககிட்ட வந்து என்ன பேசுவானோ அதே தான் இப்பவும் மோ கிட்ட பேசுறான். அவனும் அதே மாதிரியே தான் பேசுறான். ஆனா அவங்களோட பார்வை அவங்களுடைய பேச்சுல வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் சந்தேகம் இருக்கும் போது நம்ம எப்படி பேசுவோம் அந்த டோன்ல தான் 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்படி இவங்க வழக்கமா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த மோ அவனோட அன்னைக்கான ஸ்கெடியூல் எடுத்து டாங்ஷி கிட்ட கொடுப்பான். அதை பார்த்துட்டு தான் என்ன சார் இதுல 2 ஈவெண்ட் ரொம்ப ரிஸ்கியா இருக்கு, அந்த யூனிவர்சிட்டியும் கல்யாண ஃபங்க்ஷனும் கேன்சல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி டாங்ஷி வழக்கமா மத்த லூப்ல எல்லாம் சொல்லி இருந்திருப்பான். ஆனா இந்த தடவை அந்த மோ என்ன பண்றான், இன்னைக்கான என்னோட ஸ்கெடியூல் என்னங்கிறது உங்களுக்கு கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன், அதை நான் கொடுக்க போறதில்ல, அதனால நீங்க அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். என்ன நடக்க போகுதுங்கிறது உங்களுக்கு தான் நல்லாவே தெரியும்ல, அப்புறம் எதுக்காக அதை பண்றீங்க, கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி டாங்ஷி சொல்றானா. என்ன நடந்தாலும் ஒரு சில விஷயங்களை கேன்சல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி மோவும் சொல்லிடுறான். 2 பேரும் ஒரு மாதிரி மறைமுகமாவே பேசிக்கிறானுங்க. அங்க இருந்து கிளம்பி போறானுங்க. வழக்கமா காரை மோவோட டிரைவர் தான் ஓட்டிட்டு போவான். டாங்ஷி பக்கத்துல உட்காந்துருப்பான். இந்த மோ பின் சீட்ல உட்காந்துருப்பான். ஆனா இந்த தடவை டாங்ஷி காரை ஓட்டிட்டு இருக்கான், பக்கத்துல மோ உட்காந்துருக்கான். இவங்க காருக்கு முன்னாடியும் பின்னாடியும் டாங்ஷியோட போலீஸ் ஆபீசர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. மோ கேக்குறான் என்னோட டிரைவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் தூங்கிட்டான்னு நினைக்கிறேன், அதனாலதான் வரல அப்படின்ற மாதிரி மோ சொல்றான். இவன் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, உங்க ஆபீசர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓவர் ஒர்க் பண்றாங்க போல, அவங்களுக்கு எல்லாம் தூக்கம் வரவே வராதா? அது சரி, உங்களை மாதிரி ஒரு பாஸ் கிட்ட வேலை பார்த்தா வெக்கேஷன் பிக்னிக் இதெல்லாம் எப்படி யோசிக்க முடியும் அப்படின்ற மாதிரி மோ சொல்றானா. டாங்ஷி அப்ப டைரக்டாவே கேட்டுடுறான், 15 நாளைக்கு முன்னாடி உங்களோட சீஃப் சயின்டிஸ்ட் டேங்கை எதுக்காக கொலை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி டைரக்டா கேட்டுடுறான். டேங் ஆரம்பத்துல ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா தான் இருந்தாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச வேலை, ரொம்ப கம்ஃபர்டபுளான வேலை. ஆனா அப்படிப்பட்ட வேலையை விட்டுட்டு உங்களுக்காக உங்களோட மோமா கம்பெனி ஆரம்பிக்கணும்ன்றதுக்காக உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் நீங்க எதுக்காக கொலை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறானா. அதுக்கு உடனே மோ இருந்துட்டு, உங்களுக்கு கதை சொல்றது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், ஆனா அப்படி நீங்க கதை சொல்லும் போது அதுல உண்மை மட்டும் இல்ல நம்பகத்தன்மையும் இருக்கணும், அப்பதான் அது கடைசி வரைக்கும் நிலைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றானா. சரி ஓகே, நீங்க டைம் லூப்பை யூஸ் பண்ணி அதுல பிராக்டிஸ் பண்ணி தான் ஆக்சிடென்ட் மாதிரி அந்த டேங்கை கொலை பண்ணீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி டாங்ஷி சொல்றான். டேங்கோட கொலைய ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த பில் போர்டோட ஜாயின் பண்ண கம்பியில ஒரு சின்ன டைம் பாம்பை இந்த கென் தான் போய் செட் பண்றான். கரெக்டா அந்த டைமுக்கு டேங் அந்த பில் போர்டுக்கு கீழே இருந்தா மட்டும்தான் அது அவர் தலைமையில விழும், அவர் சாக முடியும் இல்லையா? சோ அந்த டைமிங் கரெக்டா இருக்கணும்ன்றதுக்காக முதல் 4 லூப்லயும் இவங்க பிராக்டிஸ் பண்ணியிருந்திருக்காங்க. கரெக்டா 5வது லூப்ல அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் கென் முதல்ல அந்த டைம் பாம்பை அந்த கம்பியில பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நடந்து போகும்போது டேங்க ஒரு நிமிஷம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிருப்பான். ஏன்னா கரெக்டான டைமுக்கு அவர் அந்த இடத்துக்கு போகணும்ன்றதுக்காக. அதே மாதிரி அவரும் அங்க போயிருக்காரு. அந்த பாம்பு வெடிச்சிருக்கு, அந்த பில் போர்டு உடஞ்சி அவர் தலைமையிலேயே விழுந்திருக்கு. இதுதான் நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்தையும் டாங்ஷி சொல்லிட்டு, ஆனா நீங்க இவ்வளவு பிளான் பண்ணியும் 2 எவிடன்ஸ் விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றானா. என்ன எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோ ரொம்ப வேகமா கேக்குறான். அது அந்த பாம்ல ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி டாங்ஷி சொல்றானா. அது எப்படி சார் முடியும், டைம் பாம் ஆல்ரெடி வெடிச்சிருச்சு, வெடிச்ச டைம் பாம்ல உங்களுக்கு எப்படி ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மோ கேக்குறானா. நான் உங்ககிட்ட பாம்னு தானே சொன்னேன், டைம் பாம்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் மோவை மடக்குறான். அவன் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, உங்ககிட்ட அப்படி ஒரு எவிடன்ஸ் இருக்குன்னா ஏன் கூட இப்படி நீங்க பாடி கார்டாவா வந்துட்டு இருப்பீங்க, இந்நேரம் என்ன தூக்கிட்டு போய் இன்ட்ராகேஷன் ரூம்ல வச்சு விசாரணை பண்ணிருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றானா. கரெக்ட் தான், உங்களை தூக்கிட்டு போய் இன்ட்ராகேஷன் ரூம்ல வச்சு உங்களை விசாரணை பண்ணிருக்கலாம் தான், ஆனா அது டைம் வேஸ்ட் ஆச்சு, ஏன்னா உங்ககிட்ட அதிகமா டைம் இல்லையே, வெறும் 28 நாள் தானே இருக்கு அப்படின்ற மாதிரி டாங்ஷி சொல்றான். இதை கேட்டதும் மோவோட முகமே சுருங்கி போகுது. ஆக்சுவலா இவனோட அந்த சீக்ரெட் லேப்ல ஒரு டேபிள் மேல 28 நம்பர் எழுதி வச்சிருந்திருப்பான் சாக் பீஸ்ல. அதுவும் டெய்லி அழைச்சிட்டு புதுசா எழுதின மாதிரி ஒரே இடத்துல எழுதி வச்சிருந்திருப்பான் இல்லையா.
அந்த 28க்கு என்ன அர்த்தம்னு சொல்லி டாங்ஷி முதல்ல அனலி கிட்ட கேட்டு இருந்திருப்பான். அனலி தெரியாதுன்னு சொல்லி இருந்திருப்பா. ஆனா அதுக்கப்புறம் இன்னொரு ரூமுக்குள்ள போய் அந்த நைட்ரஜன் டேங்க பார்த்ததுக்கு அப்புறம் அந்த 28க்கு என்ன அர்த்தங்கிறத அனலி கண்டுபிடிச்சிருந்திருப்பா. நார்மலா இந்த மாதிரி நைட்ரஜன் டேங்க நம்ம ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிட்டா லைஃப் லாங் அது வேலை செய்யாது. அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் நம்ம அதுக்குள்ள வைக்கிற ஸ்பெசிமனை அது ஃப்ரீஸ் பண்ணி வைக்கும். அதுக்கப்புறம் அது வேலை செய்யாது, வேலை செய்யறதை நிறுத்திடும். அதே மாதிரிதான் இங்க ஃபிங்கர் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்க இந்த நைட்ரஜன் டேங்குக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. அந்த எக்ஸ்பைரி டேட் முடியறதுக்கு இன்னும் 28 நாள் தான் இருக்கு அப்படின்ற விஷயத்த அனலி சொல்லியிருந்திருப்பா. இவன் வந்து ஃபெங் வந்து சாகர கண்டிஷன்ல இருக்கும் போதே அவ சாகிறதுக்கு முன்னாடியே தூக்கிட்டு வந்து இந்த நைட்ரஜன் டேங்குக்குள்ள ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்திருப்பான் போல இருக்கு. இவன் அவளோட நோயை குணப்படுத்துறதுக்கான மருந்தை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இவளை அதுல இருந்து டீஃப்ரீஸ் பண்ணி அந்த மருந்தை கொடுத்து ஃபெங்கை எப்படியாவது குணப்படுத்தலான்ற ஐடியாவில தான் இதை பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டா என்ன பண்ணிருக்கான்னு தெரியல. சோ இன்னும் 28 நாளைக்குள்ள அந்த நைட்ரஜன் டேங்க் வேலை செய்யறதை நிறுத்திடும். அதுக்குள்ள இவன் அந்த மருந்தை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஃபெங்க காப்பாற்ற முடியும். அததான் இப்ப டாங்ஷி சொல்றான். ஆனா உங்களோட இந்த பிளானை சக்சஸ் பண்றதுக்கு உங்களுக்கு இன்னொரு ஆள் தேவைப்பட்டிருக்கான். அந்த இன்னொரு ஆள் தான் கென் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் எல்லா டைம் லூப்லயும் கென்னை வச்சுதானே எல்லா கொலைகளையும் பண்ணியிருக்கான். அதை தான் சொல்றான். சரி, இன்னைக்கு இப்போ இந்த சமயத்துல அந்த கென்னை எங்க அனுப்பியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறானா. ஒருவேளை நீ ஸ்குவிட்டா இருந்தீனா நீ கென்னை எங்க அனுப்பியிருப்ப அப்படின்ற மாதிரி மோ திரும்ப டாங்ஷியை பார்த்து கேட்கறான். அதுக்கு உடனே டாங்ஷி இருந்துட்டு அவனை நான் எங்கேயும் அனுப்பியிருக்க மாட்டேன். அந்த டேங்குக்கு பக்கத்திலே நிக்க வச்சிருந்திருப்பேன். அந்த பர்பிள் லைட் இருக்கு இல்லையா, அதுக்கு அடியில நிக்க வச்சிருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனுடைய லேப்ல அந்த ஃபிஷ் டேங்க்ல ஸ்குவிட் வச்சிருப்பான் இல்லையா, அந்த இடத்துல அந்த பர்பிள் கலர் லைட் தான் இருக்கும். அதை தான் அவன் மென்ஷன் பண்றான். ஓ, நீ என்னோட லேபை பத்தி சொல்றியா? என்னோட லேப்ல இந்த மாதிரி ஸ்குவிட் இருக்கிறது சாதாரண விஷயம் தான். எல்லா பயாலஜி லேப்லயும் இந்த மாதிரி ஒரு ஸ்குவிட் இருக்கும். என்னோட லேப்லயே ஆயிரக்கணக்கான ஸ்குவிட் இருக்கு. ஏன் இந்த நாட்டுல இருக்கிற எல்லா பயாலஜி லேப்லயும் இந்த மாதிரி ஒரு ஸ்குவிட் இருக்கதான் செய்யும். ஏன்னா ஸ்குவிட்டோட ஜீன் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா ஸ்குவிட்டோட நரம்பு மண்டலம் கொஞ்சம் வித்தியாசமானது. ஒரே ஸ்குவிட்டுக்குள்ள 5 வகையான ஜீன் இருக்கும். அதை என்ன ஏதுன்னு ரிசர்ச் பண்றதுக்காக எல்லா சயின்டிஸ்டுமே அந்த ஸ்குவிட்டை வச்சிருப்பாங்க. இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி மோ சொல்றானா. தெரியுமே, ஸ்குவிட் ரொம்ப ருசியா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றானா. ஓ அப்படியா, சரி நீ ஒன்னும் கவலைப்படாத. என்கிட்ட இன்னொரு லேப் இருக்கு. அந்த லேப்ல ஆயிரக்கணக்கான ஸ்குவிட் இருக்கு. நீ அங்க வந்தீங்கன்னா உனக்கு வேணுங்கிற அளவுக்கு தாராளமா அதை சாப்பிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த லேபுக்கு இன்சார்ஜே அனலி தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். அனலின்ற பேர் அவன் சொன்னதுமே டாங்ஷி என்ன பண்றான், வேணும்னே கிளச்சையும் பிரேக்கையும் மாத்தி மாத்தி அழுத்தி அவனை கீழே விழுந்து எழுந்திருக்கிற மாதிரி பண்றான். கொஞ்சம் வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா கத்துக்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் மோமோ குரூப்ஸ் கம்பெனிக்கு வந்துடுறாங்க. காரை விட்டு இறங்கி லிப்ட நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மோ டாங்ஷி கிட்ட சொல்றான், எட்வர்ட் ஹூக்னு ஒரு ரைட்டர் இருந்தார் தெரியுமா? அவரோட டிடெக்டிவ் நாவல்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும். ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட், ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் இங்கேயும் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத உன்னால கெஸ் கூட பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி மூஞ்சையும் வாக்கையும் சிரிச்சா மாதிரியே வச்சுக்கிட்டு சைலண்டா மிரட்டுறான். அதுக்கு உடனே டாங்ஷி இருந்துட்டு, இந்த உலகமே மிஸ்ட்ரி நிறைஞ்சது தானே சார், அதை நம்மளால அவாய்ட் பண்ண முடியுமா? அப்புறம் எட்வர்டோட நாவல்ஸை நானும் படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றானா. ஓ, அப்ப நம்ம 2 பேரும் எட்வர்டோட ஃபேன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் கையை கொடுக்குறான். அட போடான்ற மாதிரி அவன் கண்டுக்காம போய் லிப்ட்ல ஏறிக்கிறான். அதுக்கப்புறம் இங்க டாங்ஷி சொல்றான், எனக்கு நல்லா தெரியும் அந்த ஹானையுமே நீதான் கொலை பண்ணேன்னு சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்றான். லிப்டோட டோர் ஓபன் ஆகுது. பார்த்தா டோருக்கு வெளியே இந்த ஹானோட பையன் ஹான் யூஃபி நின்னுட்டு இருக்கான். அவனும் உள்ள வந்து ஏறிக்கிறான். இப்ப அவன் முன்னாடியே அவங்க அப்பாவோட கொலையை பத்தி டைரக்டா பேச முடியாது இல்லையா, அதனால இன்டைரக்டா டாங்ஷி பேசுறான். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவனுக்கு ஜாகிங் போறதுனா ரொம்ப பிடிக்கும். டெய்லி விடாம காலையில ஜாகிங் போவான். மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, ஜாகிங் போறதை மட்டும் நிறுத்தவே மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றானா. இது நம்ம அப்பாவோட கதை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓரக்கண்ணால திரும்பி டாங்ஷியையும் மோவையும் பார்த்துட்டு இருக்கான். இந்த ஹானுக்கு போன லூப்ல நடந்த விஷயம் எதுவும் ஞாபகம் இருக்காது. டாங்ஷியை பத்தின உண்மையும் அவனுக்கு எதுவும் தெரிய போறது கிடையாது. யாரோ பேசிக்கிறாங்கன்ற மாதிரி தான் அவன் பார்த்துட்டு அவன் படுக்கு லிப்ட விட்டு இறங்கி போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் இங்க மோ சொல்றான், ஒத்துக்கிறண்டா நீ எட்வர்டோட ஃபேனுங்கிறத, உன்னோட வார்த்தை ஒன்னுலயும் மிஸ்ட்ரி தெரிக்குதே, அப்புறம் மேல கதையை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த ஹான் கொலை செய்யப்பட்ட சமயத்துல அந்த இடத்துல இந்த கென்னுமே இருந்தாங்கிற விஷயம் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி டாங்ஷி சொல்றான். அந்த ஹான் எப்படி செத்துருப்பான் அப்படின்னா, காலையில ஜாகிங் போகும்போது அந்த பார்க்ல இருந்த வேலி கம்பி மேல போய் கைய வச்சிருந்திருப்பான். அப்ப ஷாக் அடிச்சிருக்கும். அப்படிதான் இறந்து போயிருப்பான். ஆனா அந்த ஹான் அங்க ஜாகிங் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா, ஒரு எலக்ட்ரீஷியன் வந்து அங்க இருக்க எலக்ட்ரிக் வயர்லாம் புயல்ல சேதம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்படி செக் பண்ணும்போது அந்த வேலி கம்பியில கரண்ட் பாஸ் ஆகுற விஷயத்தையும் அந்த எலக்ட்ரீஷியன் கண்டுபிடிச்சிருந்திருப்பான். உடனே எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு கால் பண்ணி பவர் கட் பண்ண சொல்லணும் அப்படின்றதுக்காக அவன் போன் எடுத்து கால் பண்றான். அப்ப ரெயின் கோட் போட்ட எவனா ஒருத்தன் ஜாகிங் வர மாதிரி வந்து அந்த எலக்ட்ரீஷியன் மேல இடிச்சிடுறான். அவனோட போன் பள்ளத்துக்குள்ள விழுந்துருது. அவனால அப்ப கால் பண்ண முடியல. கரெக்டா அந்த சமயத்துலதான் இந்த ஹானுமே ஜாகிங் வந்திருக்கான். அந்த கம்பி மேல கையை வச்சிருந்திருக்கான். ஷாக் அடிச்சிருக்கு, செத்து
போயிருந்திருக்கான். இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் அந்த ரெயின் கோட் போட்டவன் அந்த எலக்ட்ரீஷியனை இடிச்சு தள்ளினதுதான். அவன் மட்டும் தள்ளாம இருந்திருந்தா அவன் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு கால் பண்ணிருப்பான், பவர் கட் பண்ணிருப்பாங்க, இங்க ஹான் இறந்திருக்க மாட்டான் இல்லையா. அததான் இப்ப இங்க டாங்ஷி சொல்றான். அந்த ரெயின் கோட் போட்டவன் வேற யாரும் இல்ல, கென் தானே அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப நீ சொல்ற கதை உண்மைனே வச்சுக்குவோம், நீ சொல்ற அந்த கென்னு தான் அந்த ரெயின் கோட் போட்டவனே வச்சுக்குவோம். இப்ப நீ அவனை புடிச்சினா என்ன தண்டனை கொடுப்ப? அவன் உடைச்ச அந்த போனுக்கு பதிலா புது போன் வாங்கி கொடுக்க சொல்லுவியோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நக்கலா சிரிக்கிறானா. இவன் இப்படி நக்கலா சிரிக்கிறத கொஞ்ச நேரம் அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தவன் பதிலுக்கு டாங்ஷியுமே நக்கலா சிரிக்கிறான். என்னடான்னு பார்த்தா அப்படியே கட் பண்ணி 7 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. 7 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த கென் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிருந்திருப்பான் இல்லையா. யாரோ ஒரு பேஷண்ட் இருக்க ரூம்குள்ள போயிருந்திருப்பான். அங்க போய் பார்த்தா பெட்ல யாரோ இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவன் போய் பெட்ஷீட் எடுத்து பாக்குறான், அங்க ஆள் யாருமே இல்ல, வெறும் தலகாணி தான் இருக்கு. அதை பார்த்து இவன் ஷாக் ஆகி போய் நின்னுட்டு இருக்கும்போதே இவனோட தலைமையில யாரோ வந்து துப்பாக்கி வைக்கிறாங்க. யாருடான்னு பார்த்தா நம்ம டாங்ஷி தான். எனக்கு தெரியும்டா நீ இங்கதான் வருவேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவனை புடிச்சு வெளியே இழுத்துட்டு போறான். வெளியே இழுத்துட்டு போனா அங்க அனலி நின்னுட்டு இருக்கான். இவன் அனலியவே வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கான். அவங்கள என்னடா பாக்குற அப்படின்னு சொல்லி அவன் தலையிலேயே ஒரு எத்து விட்டு ஜேம்ஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போறான். ஆக்சுவலா கென் இங்க வந்ததே அனலியோட அம்மாவை போட்டு தள்ளுறதுக்கு தான் போல இருக்கு. இந்த விஷயத்த முன்னாடியே நம்ம டாங்ஷி கெஸ் பண்ணிட்டு அவங்களோட ரூமை மாத்தி விட்டுருக்கான். அதுக்கப்புறம் இவன் தான் கென்னோட போன்ல இருந்து மூக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கான், நான் அனலியோட அம்மா கதையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அனலி வந்து கேக்குறா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி என்ன வந்து காப்பாத்தின, இப்ப எங்க அம்மாவோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி எங்க அம்மாவை வந்து காப்பாத்திருக்க, எங்க 2 பேரோட உயிருக்கும் எதனால ஆபத்து வந்துச்சு, அந்த விஷயம் உனக்கு எப்படி முன்னாடியே தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாளா. இந்த விஷயத்த நான் வேற யாருக்கிட்ட சொன்னாலும் கண்டிப்பா அவங்க நம்ப போறது கிடையாது, உன்னால மட்டும்தான் என்ன நம்ப முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த வார்த்தையை போன லூப்ல டைம் லூப் பத்தி இவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி இப்படிதான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருப்பான். இதை கேட்டதுமே இதை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். போன லூப்ல எப்படி இவன் டைம் லூப்பை பத்தி இவளுக்கு விலாவரியா சொல்லி விளக்குனானோ அதே மாதிரியே இப்பயும் அவனுக்கு டைம் லூப் ஆகிற விஷயம், இந்த உலகமே டைம் லூப் ஆகுது, அந்த விஷயம் யாருக்கும் ஞாபகம் இருக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரிலாம் இவன் இப்பவும் அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ போன லூப்ல கேட்ட அதே கேள்வியை இப்பவும் அனலி கேட்கிறா. யாருக்குமே டைம் லூப் ஆகிற விஷயம் ஞாபகத்துல இருக்க போறது இல்ல அப்படின்னா யாருதான் அதை ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவ கேக்குறா. நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போன் எடுத்து காமிக்கிறான். இப்ப இவ கேட்ட கேள்விய ஆல்ரெடி அவன் போன்ல டைப் பண்ணி வச்சிருக்கான். ஏன்னா இப்படிதான் நடக்க போகுதுங்கிற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும், அவளுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக அவன் முன்னாடியே போன்ல அந்த கேள்வியை டைப் பண்ணி வச்சிருக்கான். எனக்கு நல்லா தெரியும் இதை நீ பார்த்த உடனே நீ என்ன யோசிப்பன்னு, என்னோட நடவடிக்கை பார்க்கும்போது உன்னோட எலி அந்த RN356 மாதிரியே இருக்குன்னு தானே யோசிக்கிற அப்படின்ற மாதிரி கேக்குறான். இவன் இப்படி இவளோட எலிய பத்தி சொன்னதும் அவன் ஷாக் ஆயிடுறா. உனக்கு எப்படி அதை பத்தி தெரியும் அப்படின்ற மாதிரி கேக்குறா. எனக்கு தெரியும், நீ நினைச்சுட்டு இருக்க மாதிரி உன்னோட எலியும் நானும் ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணிலாம் நாங்க இந்த விஷயத்த சொல்லல, எங்க 2 பேத்துக்குமே டைம் லூப்ல நடக்கிற விஷயம் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன லூப்ல நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே இவகிட்ட விலாவரியா சொல்லிடுறான். ஆல்ரெடி இவளுக்கு தான் அந்த எலிய பத்தின நடவடிக்கைகள்ல சந்தேகம் இருந்துச்சு இல்லையா, அதனால இப்ப இவன் சொல்லும் போது அவ எல்லாத்தையுமே நம்புறா, மறுக்கலாம் இல்ல. அதே சமயம் இங்க கென் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா, போலீஸ் ஸ்டேஷன்ல பாஸும் ஜேம்ஸ் தான் அவனை விசாரிச்சுட்டு இருக்காங்க. உன்னோட ரூம்ல அந்த ஹான் டேங் அப்புறம் மோவோட போட்டோ வச்சிருந்த, எதுக்காக வச்சிருந்த, அப்புறம் இந்த போன்ல எதுக்காக இந்த போட்டோ வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அனலியும் ஃபெங்கும் இருக்கிற அந்த போட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்காக வந்த, அங்க யாரை அட்டாக் பண்றதுக்காக வந்த, உன்னோட வீட்டுல பாம்பு செய்யறதுக்கான பொருள்லாம் வச்சிருந்தியே, அதை வச்சு நீ என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா கேள்வி மேல கேள்வியே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவன் போன லூப்ல என்ன பண்ணானோ அதையே தான் இப்பவும் பண்றான். எந்த கேள்விக்கும் பதில் சொல்லல. அவன் பாட்டுக்கு உட்காந்து தூங்கிட்டே இருக்கான். பின்னாடி திரும்பி டைம் என்னாச்சுன்னு பாக்குறான். இப்பதான் விடிய காலம் 3 மணி ஆகுது. எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணாம இப்படியே உட்காந்துட்டு இருக்கான். இங்க அனலி டாங்ஷி கிட்ட கேக்குறா, அது சரி இந்த லூப் ஆரம்பிச்ச உடனே மோவோட அட்டாக் என் மேலதான் இருக்கும் அப்படின்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும், எதனால மோ என்ன அட்டாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாளா. அதுக்கு டாங்ஷி சொல்றான், அந்த மோக்கு இந்நேரம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நானும் டைம் லூப்ல இருக்கேன்னு சொல்லி. அப்படின்னா அவனோட பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அவனுக்கு பெரிய தடையா இருக்க போறதே நான் தாங்கிறதும் அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன அவனால டைரக்டா எதுவுமே பண்ண முடியாது இல்லையா, அதனாலதான் என்னோட கில்ட்டான உன்னையும் உன்னோட அம்மாவையும் அவன் அட்டாக் பண்ணணும்னு நினைச்சிருக்கான். அதனால நான் வீக் ஆயிடுவேன், வீக் ஆனா தானா அவனோட பாதையை விட்டு விலகி போயிடுவேன், அதுக்காக தான் அவன் இப்படி பிளான் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நான் உன்னோட கில்ட்டா அப்படின்ற மாதிரி அவ கேக்குறாளா, இல்ல நீ என்னோட வீக்னஸ் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க இந்த கென்னோட விசாரணையை பாக்குறதுக்காக. அப்சர்வேஷன் ரூம்ல நின்னுட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் வழக்கம் போல உட்காந்துக்கிட்டே தூங்கிக்கிட்டு இருக்கான். இங்க டாங்ஷி அனலி கிட்ட சொல்றான், நீ காணாம போயிட்டேன்ற விஷயம் அந்த மோவுக்கு தெரிய வரும்போது கண்டிப்பா அவன் சும்மா இருக்க மாட்டான், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவான். ஆனா அவன் என்ன பண்ண போறாங்கிறது தான் என்னால யோசிக்கவே முடியல. அவனை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணா பரவாயில்ல, ஆனா அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு என்கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல. இந்த கென் வாயை திறந்து அவனை பத்தி ஏதாவது சொன்னா மட்டும்தான் நம்மளால அவனை அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இங்க டாங்ஷி சொல்லிட்டு இருக்கான். அப்போ அனலி சொல்றான், என்கிட்ட ஃபெங் ஒரு தடவை சொல்லியிருக்கா, அவங்க அண்ணன் ரொம்ப ரொம்ப நல்லவன்னும் அவளுக்காக உயிரை கூட கொடுக்கறதுக்கு யோசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆனா இப்படிப்பட்ட ஒருத்தன் ஒரு கிரிமினல் கூட கூட்டாளியா இருப்பாங்கிறத என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவன் வாயவே திறக்க மாட்டேங்கிறான்னு கடுப்பாயிட்டு பாஸ் அங்கிருந்து எந்திரிச்சு வந்துடுறாரு. நான் இதுக்கப்புறம் மோவை போய் கண்காணிக்கணும், அதனால அனலியை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனலியை அங்கேயே பாஸ் கூட போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுட்டு இவன் நேரா மோவை பாக்குறதுக்காக அங்கிருந்து கிளம்பி வரான். இந்த விஷயம்
விஷயத்தை எல்லாத்தையுமே இவன் இப்ப மோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவன் பாட்டு கேட்டுட்டு கம்முன்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். 2 பேரும் ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் பொறுமையா உட்கார்ந்து அவங்களோட டைம் லூப்ல அவங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டாங்ஷி தான் முதல்ல கேக்குறான், ஹானையும் டேங்கையும் கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட பசங்களை டெய்லி ஆபீஸ்ல பாக்குறியே, உனக்குலாம் கொஞ்சம் கூட உறுத்தவே இல்லையா? இந்த கம்பெனில இருந்தது மொத்தம் 3 பாஸ், அதுல 2 பேரும் செத்து போயிட்டாங்க அப்படின்னா கம்பெனியோட ஒட்டுமொத்த பவரும் ஒருத்தருக்கு தான் வரப்போகுது. அப்ப அவங்க 2 பேரோட கொலையில எல்லாரும் ஒன்னதான் சந்தேகப்படுவாங்க. நீ தான் பிரைம் சஸ்பெக்டாவே இருக்க போற. அதுல இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்குவிட்ங்கிற ஒட்டுமொத்த டிராமாவே நீ போட்டிருக்க, கரெக்டா? ஆனா எதுக்காக அவங்க 2 பேரையும் நீ கொலை பண்ண அப்படின்ற மாதிரி டாங்ஷி கேக்குறானா, நான் யாரையும் கொலை பண்ணல, என்னதான் யாரோ கொலை பண்ண பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி மோ சொல்றான். அதையும் நான் ஒத்துக்கிறேன், உன்னை யாரோ கொலை பண்ண பார்த்தாங்க, இல்ல உன்னை கொலை பண்ணிட்டாங்க, நீயும் செத்து போயிட்ட. முதல் லூப்ல கல்யாண வீட்டுல பாம்பு அடிச்சு இவன் செத்து போனான் இல்லையா, அதை தான் சொல்றான். நார்மலா முதல் லூப்புங்கிறது அது டைம் லூப்புங்கிற விஷயமே நமக்கு தெரியாது. அன்னைக்கு நாள் முடியும் போதுதான் டைம் லூப் ஆகுது அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரியும். சோ அன்னைக்கு நீ சாக போறங்கிற விஷயம் கண்டிப்பா உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. யாரோ உன்னை கொலை பண்ண பார்த்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்குமே எனக்கு உன் மேல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கதான் செஞ்சது. ஆனா அன்னைக்கு நீ செத்து போனதுக்கு அப்புறம் எனக்கு உன் மேல இருந்த சந்தேகம் முழுசாவே போயிடுச்சு. ஆனா எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, 2வது லூப்ல அதே கல்யாணத்துல இந்த கென்னை வச்சு நீ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினியா, அதுதான் ஏன்னு எனக்கு தெரியல. எதுக்காக அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி டாங்ஷி கேக்குறான். அந்த 2வது லூப்ல கென் கல்யாண வீட்டுல கல்யாண பொண்ணோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கழுத்துல ஏதோ ஹாலுசினேஷன் ஆகிற ஸ்டிக்கரை ஒட்டி அவன் போய் அந்த பொண்ணை பிடிச்சி வச்சுட்டு கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டி ஒரு பிரச்சனை பண்ணிருப்பான் இல்லையா, அதை பத்தி தான் டாங்ஷி கேக்குறான். நீ தான் சொன்னியே என்னை யாரும் கொலை பண்ண பார்த்தாங்கன்னு, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு எனக்கும் தோணும் இல்லையா, அந்த ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அன்னைக்கு கல்யாண வீட்டுல அப்படி ஒரு பிரச்சனை பண்ண வேண்டியதா போயிடுச்சு. ஆனா அன்னைக்கு எதர்ச்சியா எனக்கு உன்னோட ரகசியம் தெரிய வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த 2வது லூப் ஸ்டார்ட் பண்ண உடனே நீ பண்ண வேலை அந்த கேக்க செஞ்ச பேக்கரியை நீ இன்வெஸ்டிகேட் பண்ண, அப்பதான் எனக்கு சந்தேகம் ஆரம்பிச்சது. முதல் லூப்ல கேக்ல இருந்து தான் பாம்பு வெடிச்சதுங்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அடுத்த லூப்ல அந்த கேக் செஞ்ச பேக்கரி மேல சந்தேகப்பட்டு அங்க விசாரணை பண்ணணும். சோ கண்டிப்பா உன்னோட டீம்ல யாரோ ஒருத்தர் இந்த டைம் லூப்ல இருக்காங்கன்ற சந்தேகம் எனக்கு வந்துச்சு. ஆனா அது யாருன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி மோ சொல்றானா. அப்ப அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் 3வது லூப்ல அந்த காஃபி ஷாப்ல மேகியை யூஸ் பண்ணி அங்க அந்த ஸ்மோக் பாம் வச்சு ஒரு பிரச்சனை பண்ண, கரெக்டா அப்படின்ற மாதிரி டாங்ஷி கேக்குறான். 3வது லூப்ல இவன் வேணும்னே மேகியை அந்த காஃபி ஷாப்புக்கு மீட்டிங்க்கு கூப்பிட்டுருப்பான். அங்க அந்த செலிபிரிட்டியோட ஃபேன்ஸ் வருவாங்க, அங்க பிரச்சனை நடக்கும்னு தெரிஞ்சு என்ன வச்சு அந்த இடத்துல ஸ்மோக் பாம் போட்டு ஒரு பிரச்சனை பண்ணிருப்பான் இல்லையா, அதை தான் டாங்ஷி கேக்குறான். ஆமா அதுக்காக தான் பண்ணேன். அப்பதான் எனக்குமே தெரிய வந்துச்சு, அன்னைக்கு நீ ஹைவேல நடந்த ஆக்சிடென்ட்ட முன்னாடியே தெரிஞ்சிருந்து அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து நீ அனலிய காப்பாத்துனன்ற விஷயம். அப்ப கண்டிப்பா நீ தான் டைம் லூப்ல இருக்கன்றதையும் நான் அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த காஃபி ஷாப்ல பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமா அனலி இவங்கிட்ட கேட்டிருப்பா இல்லையா, இன்னைக்கு ஹைவேல ஆக்சிடென்ட் நடக்க போகுதுங்கிற விஷயம் உனக்கு முன்னாடியே எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லி அந்த விஷயத்தை இவன் அப்ப கிராஸ் பண்ணவன் அதை கேட்டு இருந்திருப்பான். அப்பதான் இவனுக்குமே தெரிஞ்சிருக்கு டாங்ஷி தான் டைம் லூப்ல இருக்கான்னு சொல்லி. அது சரி உனக்கு எப்ப தெரிஞ்சது நான் டைம் லூப்ல இருக்கேன்னு சொல்லி அப்படின்னு மோ கேக்குறான். அன்னைக்கு சாயங்காலமே தெரிஞ்சிருச்சு. 3வது லூப் அன்னைக்கு சாயங்காலம் உன்னோட ஒய்ஃப் யூஷியா தான் என்கிட்ட சொன்னாங்க, நீ அடிக்கடி நைட்டு 12 மணிக்கு எழுந்திருச்சு எங்கேயோ போறேன்னு சொல்லி. என்னைக்கெல்லாம் நீ 12 மணிக்கு எழுந்திருச்சு வெளியே போயிருக்கியோ அந்த டேட் எல்லாமே டைம் லூப் ஆன டேட். சோ அப்பயே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நீயும் டைம் லூப்ல இருக்கன்னு சொல்லி அப்படின்ற மாதிரி டாங்ஷி சொல்றான். அது சரி ப்ரொஃபசர் யூ சொன்னார் இல்லையா, நீ அந்த ப்ரொஃபசர் ஜியாங்க அந்த லேப்ல வச்சு கத்தியால குத்தி கொலை பண்ணதை நான் கண்ணால பார்த்தேன்னு சொல்லி. கண்டிப்பா அது உண்மைதான் இல்ல, நீ நிஜமாவே ப்ரொஃபசர் ஜியாங்க அந்த லேப்ல வச்சு கொலை பண்ணிருக்க. ஆனா அன்னைக்கே டைம் லூப் ஆகிருக்கு, அதனால அடுத்த நாள் ப்ரொஃபசர் ஜியாங் உயிரோட திரும்பி வந்திருக்காரு. ஆனா நீ நினைச்சிருந்தா 4 நாள் நல்லா பிராக்டிஸ் பண்ணி 5வது லூப்ல கரெக்டா அவரை கொலை பண்ணி இருந்திருக்கலாம் இல்லையா, ஏன் அப்படி பண்ணாம அவரை தப்பிக்க விட்ட அப்படின்ற மாதிரி டாங்ஷி கேக்குறான். ஏன்னா எனக்கு அப்ப டைம் லூப்பை பத்தி தெரியாது, எனக்கு டைம் லூப்கான மெமரியுமே அப்ப இல்ல, அதனாலதான் அந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்ல. ப்ரொஃபசர் ஜியாங் நல்லாவே பிளான் பண்ணி 5வது லூப்ல ட்ரிக்கா ஏமாத்தி அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாரு. ஆனா எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் யூ நான் தான் ப்ரொஃபசர் ஜியாங்க கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி என் மேல பழி போட்டுக்கிட்டே இருந்தாரு. ஏன் அவர் அந்த மாதிரி சொல்றாருன்ற விஷயம் எனக்கு புரியவே இல்ல. அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு எனக்குமே அந்த டைம் லூப்கான மெமரி வர ஆரம்பிச்சது. அப்பதான் நானுமே ரியலைஸ் பண்ணேன், ப்ரொஃபசர் யூமே டைம் லூப்ல இருந்திருக்காரு. அவரு நான் ப்ரொஃபசர் ஜியாங்க எப்பயோ கொலை பண்ணியிருக்கேன், அதை அவர் பார்த்திருக்காரு. அதனாலதான் அவர் இப்படி எல்லாம் சொல்றாருங்கிற விஷயம் எனக்கு அப்பதான் புரிய வந்துச்சு அப்படின்ற மாதிரி மோ சொல்றான். சரி நீ எதுக்காக ப்ரொஃபசர் ஜியாங்க கொலை பண்ணணும்னு நினைச்ச அப்படின்ற மாதிரி டாங்ஷி கேக்குறான். அப்ப மோ ஒரு பிளாஷ்பேக்க சொல்றான். இவங்க அந்த லேப்ல ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. இந்த ப்ரொஃபசர் ஜியாங் மோ கிட்ட வந்து சொல்றாரு, நம்ம சீக்கிரமா நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் முடிக்கணும், கிளினிக்கல் ட்ரையல் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க இதே ரிசர்ச்ச அமெரிக்காவும் யூரோப்பும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க நமக்கு முன்னாடி இந்த ரிசர்ச்சை முடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம இவ்வளவு நாள் பண்ண நம்மளோட ரிசர்ச் எல்லாமே வீணா போயிடும். ஆனா நல்ல வேலையா நம்ம அவங்கள விட ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கோம். அதனால நம்ம உடனே நம்மளோட கிளினிக்கல் ட்ரையலை ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் நம்மளோட ரிசர்ச்சை அவங்களுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொஃபசர் ஜியாங் மோ கிட்ட சொல்லி இருக்காரு. ஆனா அதுக்கு மோ முடியாதுன்ற மாதிரி மறுத்திருக்கான். ஏன்னா இவங்க பண்ணிட்டு இருக்க அந்த ரிசர்ச் எக்ஸ்பெரிமெண்ட் லெவல்ல மட்டும்தான் இருக்கு. முதல்ல ஒரு மருந்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது லேப்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க, அது ஒழுங்கா வேலை செய்தான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அதை அனிமலுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் மனுஷங்களுக்கு கொடுப்பாங்க. மனுஷங்களுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்றதுதான் இவங்க கிளினிக்கல் ட்ரையல் அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
சொல்றாங்க. சோ இந்த ப்ரொஃபசர் ஜியாங் கிளினிக்கல் ட்ரையல், அதாவது மனுஷங்களுக்கு அந்த மருந்தை டெஸ்ட் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இவங்களோட மருந்தை இன்னமும் அவங்க அனிமலுக்கு டெஸ்ட் பண்ணவே இல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம மனுஷங்களுக்கு டெஸ்ட் பண்றது கிரைம், ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா நிறைய பேர் சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, அதனால நம்ம இதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மோ சொல்லியிருக்கான். ஆனா அதுக்கு ப்ரொஃபசர் ஜியாங் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இந்த தன்னோட ரிசர்ச் மேல வெறி பிடிச்ச சயின்டிஸ்ட் எல்லாம் எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி தான் இந்த ப்ரொஃபசர் ஜியாங்குமே பேசுறாரு. நான் ஒன்னும் சாதாரண மனுஷங்க மேல ட்ரை பண்ண போறது கிடையாது, ஆல்ரெடி டெத் பெட்ல இருக்கிற சாக போறவங்க மேலதான் அந்த மருந்தை ட்ரை பண்ண போறேன். அவங்களுக்கு ஏதாவது நடந்தாலும் நம்ம மேல பழி வராது, அவங்களும் கண்டிப்பா இதை வெளியே சொல்ல போறது கிடையாது. ஆனா இது மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, நாம விங்ஸ் இல்லாத ஏஞ்சல் ஆயிடுவோம், நம்மளோட பேரு உலகம் பூரா பரவும், இது நம்ம சயின்டிஸ்டோட கடமை, இதை நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொஃபசர் ஜியாங் சொல்லியிருக்காரு. என்ன இருந்தாலும் அவர் வாதியாரு, இவன் ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு அளவுக்கு மேல இவனால அவரை மறுத்து பேச முடியாது இல்லையா, அவருமே அதை ஒத்துக்கவும் மாட்டேங்கிறாரு. நான் இந்த கிளினிக்கல் ட்ரையலை செஞ்சுதான் ஆவேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஃபெங்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தா இல்லையா, அந்த கிளினிக்ல டெத் பெட்ல இருந்த பேஷண்ட் எல்லாருக்கும் இவரோட அந்த ரேன்ங்கிற மருந்து அவர் ட்ரை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க எல்லாருக்குமே டெஸ்ட் எடுத்திருக்காரு. அனலை போன லூப்ல டாங்ஷி கிட்ட சொன்னா இல்லையா, ஃபெங் இருந்த ஹாஸ்பிட்டல்ல டெத் பெட்ல இருந்த பேஷண்ட் எல்லாருக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் முழுசா முடிக்காத அனிமலுக்கு டெஸ்ட் பண்ணாத ரேன் மருந்தை கொடுத்திருக்காங்க, அதனாலதான் ஃபெங்குமே செத்து போயிருக்கா அப்படின்ற விஷயத்த அவர் சொன்னா இல்லையா, அந்த சம்பவம் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. இந்த ப்ரொஃபசர் ஜியாங் ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா மோ கிட்ட ஓடி வந்திருக்காரு. நம்ம ரிசர்ச்சுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான டெஸ்ட் சப்ஜெக்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அந்த ஃபைல் எடுத்து பார்த்தா அதுல ஃபெங்கோட பேர் தான் இருக்கு. இல்ல நீங்க இந்த பொண்ணுக்கு கண்டிப்பா நீங்க டெஸ்ட் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி இவன் மறுத்திருக்கான். டே, இந்த பொண்ணு நம்ம ரிசர்ச்சுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாடா, இவளுக்கு நம்ம மருந்து வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா அவன் முடியவே முடியாதுன்ற மாதிரி மறுத்திருக்கான். அவன் இப்படி நடந்துக்கிறத பார்த்தோன்னே ப்ரொஃபசர் ஜியாங் கண்டுபிடிச்சிட்டாரு, நீ என்ன அந்த பொண்ணை லவ் பண்றியா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்மளோட டெஸ்ட் சப்ஜெக்ட் நீ லவ் பண்ணிருப்ப, உனக்கு தெரியாதா இந்த காலத்துல ரிசர்ச்சுக்கு பெர்ஃபெக்டான டெஸ்ட் சப்ஜெக்ட் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம், அப்படி இருந்தும் நீ என்னோட பெர்ஃபெக்டான டெஸ்ட் சப்ஜெக்டை எப்படி நீ லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி புடிச்சு கண்ணா பின்னான்னு சண்டை போட்டிருக்காரு. அவன் மருந்த ஃபெங்குக்கு டெஸ்ட் பண்ண கூடாதுன்னு சண்டை போடுறான். ரெண்டு பேருக்குள்ள மாத்தி மாத்தி சண்டை நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த ப்ரொஃபசர் ஜியாங் மோவோட மண்டையை கழுவ ட்ரை பண்றாரு. இங்க பாரு, இந்த மருந்து கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு வேலை செய்யும், இப்போ அவ எவ்வளவு நாள் உயிர் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ கண்டிப்பா இந்த மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அதை விட அதிக நாள் அவ உயிரோட இருப்பா, நீ சந்தோஷமா இருப்பா அவ கூட, நான் சொன்னது கேளுடா அப்படின்னு சொல்லி இவரு மோவோட மண்டையை கழுவ ட்ரை பண்றாரு. அவனுமே யோசிக்கிறான், ஆனா அவன் ஒத்துக்கிட்ட மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் தான் இந்த ஃபெங் இவங்கிட்ட வந்து நான் அந்த மருந்தை ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு சொன்னது. இவன் அதெல்லாம் நீ ட்ரை பண்ண கூடாது, நான் உன்னை கண்டிப்பா சாக விட மாட்டேன், காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி அவகிட்ட உட்காந்து கதறி கதறி அழுதுருப்பான் இல்லையா, அதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபசர் ஜியாங் மோக்கே தெரியாம ஃபெங்குக்கு அந்த மருந்தை கொடுத்திருக்காரு. இந்த விஷயம் கேள்விப்பட்ட அவன் நேரா வந்து ப்ரொஃபசர் ஜியாங் கிட்ட சண்டை போட்டிருக்கான். யாரை கேட்டு நீங்க ஃபெங்குக்கு இந்த மருந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுக்காகடா உன்னை கேட்கணும், நீ என்ன அந்த பொண்ணோட ஃபேமிலியா, அந்த பொண்ணே இந்த டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு சைன் பண்ணியிருக்கா பாரு அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்து காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து ஃபெங்குக்கு அந்த மருந்து கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு, டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஆரம்பத்துல அவ கொஞ்சம் குணமாகி இருந்திருக்கா, ஆனா அதுக்கப்புறம் அவ திரும்பவும் பழையபடி அவளோட உடல் எல்லாம் மோசமாயிட்டே போயிட்டு இருந்திருக்கு. அவளுடைய பல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டிராப் ஆயிட்டே இருக்கு. இது எல்லாமே நம்ம மோவோட கண்ணு முன்னாடியே நடந்துட்டு இருக்கு. அவன் போய் பார்த்துட்டு ப்ரொஃபசர் ஜியாங்க கண்ணா பின்னான்னு திட்டுறான், நீ எல்லாம் டாக்டரா இருக்க லாயக்கே இல்ல, எதுக்கு நீ எல்லாம் டாக்டருக்கு படிச்ச அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு ஃபெங்க பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். இதையெல்லாம் இப்ப பிரசன்ட்ல இவன் டாங்ஷி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்ப டாங்ஷி கேக்குறான், சரி நீ இது வரைக்கும் நிறைய டைம் லூப்ப கடந்து வந்திருப்ப இல்லையா, அதுல எங்கேயாவது எப்பயாவது இந்த ப்ரொஃபசர் ஜியாங்க நீ பாத்தியா அப்படின்ற மாதிரி கேக்குறான். நான் எதுக்காக அந்த ஆளை பாக்கணும், அந்த ஆள் செத்து போயிட்டாருன்னு சொல்லி 8 வருஷத்துக்கு முன்னாடி உங்க டிபார்ட்மெண்ட் தான் கேஸ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை நான் உன்னோட இடத்துல இருந்தா இப்படி செத்து போன ஆளெல்லாம் தேடிட்டு இருக்க மாட்டேன், உயிரோட இருக்கவங்க மேலதான் நான் கவனத்தை செலுத்துவேன் அப்படின்னு சொல்றான். யாரு சொல்ற அப்படின்னு டாங்ஷி கேக்குறானா, அனலியை தான் சொல்றேன். ஏன்னா அவளுக்கு இப்போ உன்னோட ஹெல்ப் தேவை, நீ பேசாம அவ கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவளுக்கு நீ ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப டாங்ஷி உடனே கேக்குறான், நான் கேள்விப்பட்டேன் இந்த ரேன்ல நிறைய சைடு எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லி, அந்த மாதிரி ஏதாவது சைடு எஃபெக்ட் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதாவது இந்த டைம் லூப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு சைடு எஃபெக்ட் வருது இல்லையா, அதை பத்தி தான் கேக்குறான். உனக்கு ஏதாவது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி மோ திரும்ப கேக்குறானா. இல்லையே, எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி டாங்ஷி சொல்லிடுறான். அப்ப எனக்கும் இல்ல அப்படின்னு மோ சொல்றானா. அப்ப நீ ஒத்துக்க மாட்ட அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு பொண்ணு வந்து சார் இன்னைக்கு மேகி நம்ம ஊருக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க, உங்க கூட மீட்டிங் பிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்றா. இதை கேட்டதும் டாங்ஷி ஷாக் ஆயிடுறான். ஆக்சுவலா இவன் இந்த லூப் ஸ்டார்ட் ஆனப்பவே அவன் அனலிக்கிட்ட சொல்லியிருப்பான், மேகி உனக்கு மெசேஜ் பண்ணுவா, அவளை இன்னைக்கு இங்க வர வேணாம்னு சொல்லி மீட்டிங்கை நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லி இன்னைக்கான மீட்டிங்கை கேன்சல் பண்ணு அப்படின்னு இவன் அனலிக்கிட்ட சொல்லியிருப்பான். அவளுமே இன்னைக்கு அந்த லேப்ல இருக்கும் போதே மேகிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கும், இன்னைக்கு வர வேண்டாங்கிறது தெளிவாவே அவ சொல்லிட்டா. அப்படி இருந்த மேகி இன்னைக்கு வர போறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இங்க டாங்ஷி யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப இந்த மோ சொல்றான், இது கொஞ்சம் ரிஸ்கான ஏரியா தம்பி, இங்க நீ வந்திருக்கிறது என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, அந்த வேலையை மட்டும் பாரு, என்னோட வேலையில குறுக்கிடுற வேலையெல்லாம் நீ தயவு செஞ்சு பாக்காத அப்படின்ற மாதிரி
மாதிரி சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுட்டு அவன் அங்க இருந்து கிளம்பி போறான். சோ இவன் மேகியை வரவிடாம தடுத்திருக்கான்ற விஷயம் இந்த மோவுக்கு தெரிய வந்திருக்கு. அதனால அவன் தான் வேற ஏதோ வேலையை பார்த்து மேகியை திரும்ப இங்க வர வச்சிருக்கான். இவன் என்ன பண்ண பிளான் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி சந்தேகமாவே டாங்ஷி அவனையே பார்த்துட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு கூலா நடந்து போய் அவனோட அந்த பிரைவேட் லேப பாஸ்வேர்டு போட்டு ஓபன் பண்றான். அது வரைக்கும் அவன் ரொம்ப சாதாரணமா தான் நடந்து வந்துட்டு இருக்கான். அந்த லேபோட டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்த அடுத்த செகண்ட் தலைய பிடிச்சிட்டு கதறி கதறி அழுகுறான். அவனால வலி தாங்க முடியல போல இருக்கு. அவனுக்கு வலி கண்ணுல இருக்கும் போல இருக்கு. கண்ணை பிடிச்சிட்டு தான் கத்து கத்துன்னு கத்துறான். கண்ணை முழிச்சு பாக்குறான். அவனுக்கு முன்னாடி இருக்க எதுவுமே தெளிவா தெரியல. எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப மங்களாவே தெரியுது. நம்ம டாங்ஷிக்கு அடிக்கடி ஹார்ட்ல ப்ராப்ளம் வரும், ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி வழியில துடிச்சிட்டு இருப்பான் இல்லையா, இவனுக்கு அதே மாதிரி கண்ணுல ப்ராப்ளம் போல இருக்கு. சோ இந்த டைம் லூப்ல இருக்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கதான் செய்யுது. ஆனா இவனுங்க 2 பேருமே அதை ஒத்துக்கவே இல்ல, மறைச்சிருக்கானுங்க. இவனால கண்ணு வலி தாங்கவே முடியல. அவன் மண்டையில போட்டு அவனே அடிச்சுக்கிறான். சுருண்டு புடிச்சிட்டு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் திரும்ப அவன் நார்மல் நிலைமைக்கு வந்துடுறான். அவன் நார்மல் நிலைமைக்கு வந்த உடனே போனை எடுத்து இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க கிரைம் பிரான்ச் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கால் பண்றான். நான் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். யாரு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறான்னு தெரியல. ஒருவேளை டாங்ஷி மேல எது கொடுக்க போறானா என்னன்னு தெரியல. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பை.